பிக் பாஸ் தான் இந்தியாவிலே இருக்கிற ஒன்லி 24 ஹவர்ஸ் என்டர்டெயின்மெண்ட். கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. தமிழ் பிக் பாஸாக இருந்தாலும் சரி, ஹிந்தி பிக் பாஸாக இருந்தாலும் சரி, சட்டை கிழிகிற அளவுக்கு சண்டை போடுறாங்க. பார்த்தீங்களா அந்த 3 பேரும் எப்படி உக்காந்துக்கிறாங்கன்னு. எபிசோடு ஹிட் ஆகுறது இந்த சண்டையை பொறுத்து தான். வின்னரும் ரன்னரும் இதை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. கேம்ஸ் அவங்க நல்லா ஆடுறாங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. உண்மையாக பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அவங்க ட்ரூ பர்சனாலிட்டியை காட்டுறாங்களா இல்லை பிஆர் டீம் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்களான்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹிந்தி பிக் பாஸில் இருக்கிற பல விஷயம் தமிழ் பிக் பாஸ்லேயும் நடந்திருக்கு. அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஹிந்தி பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ராகுல் என்றவர் பிக் பாஸ் செவரியேறி குதிச்சு தப்பிச்சு போயிருக்காரு. அதே மாதிரி தமிழ் பிக் பாஸ் சீசன் 1ல பரணியும் அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹிந்தி பிக் பாஸ்ல சாரா கான் அண்ட் ஹலிக்கு ஷோலே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி 50 lakhs சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு 7 ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. தமிழ் பிக் பாஸ்ல சாச்சனா ஜெஃப்ரியை வந்து 100 தோப்பு கணக்கு போட சொன்னாங்கல்ல. ஹிந்தி பிக் பாஸ்ல இன்னும் வைல்டா போய் ஒருத்தவர் 3 years நாய் மாதிரி பிஹேவ் பண்ண வச்சிருக்காங்க. இதோட முக்கியமா ஹிந்தி பிக் பாஸ்ல ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் தான் டைட்டில் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து டைட்டில் வின்னரா ஆனாங்க. ஆனா தமிழ் பிக் பாஸ்ல பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. சரி ரீஎன்ட்ரி கொடுத்து டைட்டில் வினர் ஆவார் நான் நினைச்சேன். அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கமல் சார் கடைசி வரைக்கும் அவர் ரீஎன்ட்ரிக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு வந்து நான் கொடுக்கல, நீங்கள் தான் கொடுத்தீங்க, நான் வந்து அவருக்கு ஷோ பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டாரு. அது இல்லாமல் பிஆர் வச்சுக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும்னு தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிஆர் டீம்ஸ் என்ன பண்ணுவாங்களான்னா உங்களோட பாஸ்ட் பிஹேவியரை செக் பண்ணுவாங்க. நீங்கள் கோவக்காரரா, சண்டைக்காரரா, இல்லைனா எதுவும் சொன்னாலும் அமைதியாக இருப்பீங்களா, ரொமான்டிக்காக, ஃபன்னியான்னு முதல்ல அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உள்ள என்ன கண்டென்ட் கொடுக்கணும், என்ன பேசணுன்றதை டீச் பண்ணுவாங்க. வெளியில் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெளியில் நேம் நல்லா இருந்தால் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ரொம்ப நாளைக்கு பிக் பாஸில் இருக்கிறதுக்கு வாரண்டி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து குக் வித் கோமாளி 2க்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு போயிருந்தாங்கன்னா மேபி அவங்க 80 days கேரண்டியாக இருந்திருப்பாங்க. அவங்க சீசன் 5க்கு அப்புறம் போனதுனால, மணிமேகலை, பிரியங்கா இஷ்யூக்கு அப்புறம் போனதுனால தான் அவங்களுக்கு பெருசாக ஓட்டிங்கும் வரல, சீக்கிரமாக எலிமிட் ஆகி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. பிஆர் டீம் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸை வந்து நல்லா ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க. இருக்கிற அவங்கள பற்றி மாசான எடிட்ஸ் போடுறது, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுறது தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட பாஸ்ட் ஷோஸ் எல்லாம் இன்னும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சௌந்தர்யோட வில்லாட்டு வில்லேஜோட ஷோ வந்து ஃப்ளாப்பாக இருந்தாலும் அவங்க அங்கே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனவங்க ஒரு வைரல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இந்தியில் வந்து சட்டா குட்டா குட்டா மீ சட்டா குட்டா குத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு வைரல் மூமெண்ட்டை உள்ளுக்குள்ளே கிரியேட் பண்ணணும். இது வரைக்குமே பிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது எல்லாருமே பண்ணுறது தான். ஹிந்தியில் வந்து ஒத்துப்பாங்க, தமிழில் மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டுறாங்க யாரும். ஆனால் எது தப்புனா அடுத்த கண்டஸ்டன்ஸை பற்றி மேனிபுலேட்டிங் ஸ்டோரி போட்டது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 13ல இந்த மாதிரி 2 பேருக்கு நடந்து இவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவரை சொல்கிறதும், அவரோட பாஸ்ட் லைஃப் பற்றி இவரை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை போயின்னு இருந்தது. அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் லெவல் ஹிந்தியில் வந்து டைட்டில் வினர் வந்து போலி ஓட்ஸை போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயின்னு இருந்தது. அது ஃபேன்ஸுக்குமே டவுட், எப்படி வந்து ஒரு வின்னிங்க்கு கொஞ்சம் கூட கிட்டேயே வர முடியாதவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிருந்தது. அதை இன்னும் ப்ரூவ் பண்ணாமலே போயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக இன்னும் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பிக் பாஸில் ஹோஸ்டே எதிர்த்துலாம் பேசுவாங்க. தமிழ் பிக் பாஸில் விஜய் சேதுபதி வந்து எல்லாம் பம்புறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இதை இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் ஒரு 1 hour வீடியோவுக்கு. சும்மா இது ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கோடிங் யூஸ் பண்ணணும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.